இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எப்போ இந்த உலகத்தில் வந்துச்சோ அந்த காலகட்டத்தில் இருந்து இந்த ஃப்ரீலான்சிங் ஒர்க் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அதாவது நமக்கு தகவல் தொடர்பு அப்படின்னு சொல்லி வரும் பொழுது இந்த தகவல் தொடர்பு அப்படிங்கிறது மிக எளிமையாக ஆக்கப்பட்டதுனால ஒரு சில வேலைகளை ஒரு சில நபர்கள் எங்கேருந்து வேண்டுமானாலும் செய்து அவங்க அனுப்ப முடியும் அப்படிங்கிற அந்த சூழ்நிலையில் இந்த ஃப்ரீலான்சிங் ஜாபில் ரிமோட்லேருந்து நிறைய ஒர்க் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் கிடைச்சனால தொடர்ந்து இந்த மாதிரியான ஜாபுகளுக்கான தேவை அப்படிங்கிறது அதிகரிச்சது. இப்போ இந்த காலகட்டத்தில் இந்த ஃப்ரீலான்சிங் ஒர்க் பெரிய அளவில் மாற்றம் அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இந்த காலகட்டத்தில் வந்திருக்கக்கூடிய ஒரு சில புதிய தொழில்நுட்பத்தினால் உங்களுக்கு ஒரு சில புதிய வேலை வாய்ப்புகள் இப்போ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஃப்ரீலான்சிங் ஒர்க் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய முதல் பிரச்சனை என்ன அப்படின்னா, இதை பற்றி சோசியல் மீடியாவில் கட்டமைக்கப்பட்டிருக்கிற ஒரு மாய பிம்பம். அதாவது இந்த மாதிரியான ஒரு ஒர்க்கு சிம்பிளாக நீங்கள் ரிமோட்லேருந்து பண்ணி நீங்கள் அனுப்பிட்டீங்கன்னா போதும், உங்களால் ஒவ்வொரு மாதமும் லட்சக்கணக்கில் சம்பாதிக்க முடியும். ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் பல லட்சங்களை நீங்கள் இந்த ஃப்ரீலான்சிங் ஒர்க்கில் சம்பாதிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மாய பிம்பம் உண்டாக்கப்பட்டிருக்குது. இது மிக மிக தவறானது. இது மிகப்பெரிய ஒரு பொய். மற்ற எந்த ஒரு வேலையும் போலவே இந்த ஃப்ரீலான்சிங்லேயும் நீங்கள் உங்களுடைய திறமையை வளர்த்து கொண்டு கடினமாக உழைத்தால் மட்டும்தான் உங்களால் நல்ல ஒரு பணம் இதில் சம்பாதிக்க முடியும். ஃப்ரீலான்ஸ் ஒர்க்கில் இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யாராவது இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்டில் இதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். இதை பார்க்குற நபர்களுக்கு அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்.